வாழ்த்துக்கள். நிறைய பேர் ரிலீஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 99 வந்து ஒவ்வொரு சீனும் செம்ம மாசம் இருக்கிற ஒரு படம். இப்போ இந்த 2025 பார்க்க போறோம். ஸோ தலைவரோட 50வது வருஷத்துக்கு வாழ்த்துக்கள். அந்த பிறநாள் வாழ்த்துக்கள். 25-26 வருஷம் கழிச்சு இந்த படம் வருது அப்படின்றப்போ அதே வரவேற்பு ரசிகர்கள் இன்னமும் இருக்கு. எதனால? கண்டிப்பா அதே வரவேற்பு இருக்கு. அது காரணம் வந்து அவர் வந்து ஒரு சித்தர் அண்ட் அதே மாதிரி வந்து அவர் ஒரு கடவுளோட ஆசீர்வாதம் கொண்ட ஒரு பிறவி. அதுதான் காரணம். இது வேற யாருக்கு அமையாது. தேங்க்யூ தலைவா. ஹாப்பி பர்த்டே டு யூ. படையப்பா படம்ன்றதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 19 வாட்டி மேலே நான் பார்த்துருப்பேன். இந்த படம் ரசிகனா மட்டும் இல்லை, அந்த படத்தில் வர ஒரு டைலாகும் மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதனால் வந்து இந்த படம் ரொம்ப மக்கள் மனசில் ரொம்ப ரீச் ஆகிருக்கு. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போவுமே சூப்பர் ஸ்டாராகவே இருந்து படம் இன்னும் நல்ல நல்ல படம்லாம் கொடுத்து மக்களை மழிக வைக்கணும். படையப்பா மட்டும் இல்லை, அவரோட பாட்சாக அண்ணாமலை எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் படையப்பால வந்து ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக உள்ள படம். அதனால தான் இவ்வளோ கூட்டம் வராங்க. நீங்களே இப்போ வரவேற்பு அதிகமாக இருக்கு அவருக்கு. 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் வருதுன்னா அப்போ நீங்களே பார்த்துங்க. 99ல் வந்தது எனக்கு தெரிஞ்சு. அதோட இப்போ வருது இந்த படம் போது மக்கள் மனசில் ரொம்ப ரீச் ஆன படம். ஆமாம், எக்ஸலண்ட்டான மூவி, சூப்பரான மூவி. அப்போ நாங்கள் சைல்டுஹுட்டில் பார்த்தது. இப்போ நாங்கள் தான் வளர்ந்துட்டோம். ஆனால் அவர் இன்னும் அப்படியே இருக்கார். இஸ் 50 years ஆஃப் ரஜினிசம், காட் ஆஃப் ஸ்டைல் அண்ட் மாஸ். இன்னும் நாங்கள் இன்னும் அதே எக்ஸைட்மெண்ட்டோட அதே இதோட பார்க்குறோம். நாங்கள் இன்னும் இப்போ நல்லா என்ஜாயபுளாக இருக்குது.